வணக்கம். இந்த பதிவில் இறை வழிபாட்டில் திருவிளக்கு ஏற்றுவதன் முக்கியத்துவத்தையும் திருவிளக்கு ஏற்றும் முறையையும் தெரிஞ்சுக்கலாம். திருவிளக்கு இல்லாமல் எந்த தெய்வ வழிபாடும் கிடையாது. இறைவனின் அருளை வெகு விரைவாக நமக்கு அளிப்பது நாம் ஏற்றும் தீபங்களே. தீபங்களை நாம் ஏற்றுவதால் தெய்வங்கள் நம் கர்ம வினைகளை நீக்கி நாம் வேண்டும் பலன்களை நமக்கு தருகின்றன. கர்ம வினைகள் நீங்காமல் நற்பலன்கள் கிடைக்காது. தீபங்களே கர்ம வினைகளை நீக்கக்கூடியவை. தீபங்களை ஏற்றுவதற்கு சில விதிமுறைகளை நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர். அவற்றை பின்பற்றி ஏற்றப்படும் தீபங்கள் நாம் நினைத்த பலனை தரக்கூடியவை. திருவிளக்கின் சிறப்பை தெரிஞ்சுக்கலாம். தீப ஒளியில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் சக்திகள் உள்ளன. தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படா வண்ணம் தடுக்கும். இதன் அடிபாகத்தில் பிரம்மாவும் தண்டு பகுதியில் திருமாலும் நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்கின்றனர். குத்து விளக்கின் 3 பாகங்களும் கண்டிப்பாக சுத்தமாக இருக்க வேண்டும். குத்து விளக்குகள் உயரம் அதிகமாக உள்ளதாக நினைத்து தண்டினை கலற்றி வைத்துவிட்டு மேல் பாகம் மட்டுமே பயன்படுத்துகின்றனர். இது தவறான செயலாகும். இது திருமாலை அவமதிப்பதாகும். பிரம்மா மற்றும் திருமால் இருவரும் மிகப்பெரிய சிவபக்தர்கள் ஆவர். அவர்களை அவமதிப்பது சிவபெருமானையே அவமதிப்பதாகும். விளக்கு ஏற்றுவதன் பொதுவான விதிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். விளக்கில் எண்ணெய் விட்டு எத்தனை திரிகளை போட்டிருந்தாலும் அத்தனையும் ஏற்றிவிட வேண்டும். குறைந்தபட்சம் 2 திரிகளாவது ஏற்ற வேண்டும். பூஜை தொடங்கும் முன் வீட்டில் சுமங்கலி குத்து விளக்கை ஏற்றி வணங்கிய பிறகு பூஜை செய்தால் நிச்சயம் பலன் உண்டு. விளக்கு தீபம் ஏற்றும் போது முதலில் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய் ஆகியவற்றை ஊற்றிய பிறகே பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். நின்று கொண்டு விளக்கை ஏற்றக்கூடாது. மரியாதையுடன் ஆஸ்வாசமாக அமைதியாக அமர்ந்து சம்மணமிட்டு விளக்கை ஏற்றி பின்பு ஏற்றிய விளக்கை விளக்கு மாடத்தில் வைத்து வழிபடலாம். மண்டியிட்டு விளக்கு ஏற்றக்கூடாது. விளக்கு ஏற்றும் போது பேசக்கூடாது. பெண்கள் முந்தானையை தொங்கவிட்டு கொண்டு விளக்கு ஏற்றக்கூடாது. எப்பொழுது விளக்கு ஏற்றினாலும் கால் கைகளை கழுவி சுத்தம் செய்துவிட்டுதான் விளக்கு ஏற்ற வேண்டும். மனம் சாந்தமாக சங்கடம் இல்லாத நிலையில் விளக்கு ஏற்ற வேண்டும். இவை தீபத்தில் அமரும் தெய்வங்களுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை. இதனை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். விளக்கை குளிர்விக்கும் போது கைகளை உயர்த்தி அணைக்க கூடாது. பூவால் குளிர்விக்கலாம். வாயால் ஊதி அணைக்க கூடாது. அவ்வாறு அணைத்தால் சிவபெருமானையும் முப்பெரும் சக்திகளையும் அவமதிக்கும் செயலாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். விளக்கு ஏற்றும் காலம் விடியற் காலையில் சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்னதாக பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற இரவின் விடியலாக திகழும் அருணம் என்கின்ற அருணோதய காலத்தில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வித யோகத்தையும் பெறலாம். அதேபோல் மாலையில் சூரியன் மறைவதற்கு சற்று முன்னதாக பிரதோஷ காலம் என்கிற உன்னதமான காலத்தில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் செல்வம் பெருகும், சந்தோஷம் நிலவும், வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும், புத்திர பாக்கியம் உண்டாகும், மனதுக்கு ஏற்ற வரன் அமையும், மற்ற எல்லா விதமான யோக பாக்கியங்களையும் பெறலாம். தீபங்கள் ஏற்றும் இடங்கள் வீட்டின் பூஜை அறை, நடுமுற்றம், சமையலறை, துளசி மாடம், பாம்பு புற்று, நீர்நிலைகளின் கரைகள், ஆலயம் போன்ற இடங்களில் தீபங்களை ஏற்றலாம். மாலை நேரம் நடுமுற்றத்தில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றினால் அந்த குடும்பம் வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலும் கண்டிப்பாக செல்வ செழிப்பின் உச்சத்திற்கு வரும் என்று சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்லுகின்றன. தீபங்களின் வகைகளை தெரிஞ்சுக்கலாம். தீபங்கள் 16 வகைப்படும். அவை தூபம், தீபம், அலங்கார தீபம், நாக தீபம், விருஷ தீபம், புருஷா மிருக தீபம், சூள தீபம், கமடதி தீபம் அதாவது ஆமை தீபம், கஜ தீபம், வியக்ர தீபம், சிம்ஹ தீபம், துவஜ தீபம், மயூர தீபம், பூரண கும்ப தீபம், நட்சத்திர தீபம், மேரு தீபம் என்பவை. இந்த 16 வகை தீபங்களால் விக்கிரகங்கள் வழிபாடு செய்யப்படுகின்றன. திருவிளக்கின் வகைகளை தெரிஞ்சுக்கலாம்.
மண் அகல் விளக்கு பீடைகளை அகற்றும். வெள்ளி விளக்கு திருமகள் அருளை உண்டாக்கும். பஞ்ச உலோக விளக்கு தேவதைகளை வசியம் செய்யும். வெங்கல விளக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கும். இரும்பு விளக்கு சனி தோஷங்களை விளக்கும். எந்தெந்த எண்ணெய்களில் விளக்கு ஏற்றினால் என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சகலவித சந்தோஷமும் இல்லத்தில் நிறைந்திருக்கும். நல்லெண்ணெய் எனப்படும் எள் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட குடும்பத்தை ஆட்டி படைக்கும் எல்லா பீடைகளும் தொலைந்து போகும். விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுபவர்களுக்கு புகழ் அபிவிருத்தி உண்டாகும். வேப்ப எண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய் மூன்றும் கலந்து தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். நெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றி அம்மனை வணங்கினால் தேவியின் அருள் கிட்டும். கிரக தோஷங்கள் விலகி சுகம் பெற சுத்தமான பசு நெய்யினால் தீபம் ஏற்ற வேண்டும். கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் வேப்ப எண்ணெய் தீபம் உகந்தது. அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளையும் பெற வழி செய்வது ஆமணக்கு எண்ணெய் தீபமாகும். எள் எண்ணெய் தீபம் என்றுமே ஆண்டவனுக்கு உகந்தது. நவகிரகங்களை திருப்தி செய்யவும் நெல் எண்ணெய் தீபங்கள் ஏற்ற வல்லது. மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டுவோர் வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய் மூன்றையும் கலந்து தீபம் ஏற்ற வேண்டும். மந்திர சித்தி பெற வேண்டுவோர் விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகிய 5 எண்ணெய்களையும் கலந்து விளக்கு ஏற்ற வேண்டும். கடுகு எண்ணெய், பாமாயில் போன்றவைகளை கொண்டு ஒருபோதும் விளக்கு ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் என்னென்ன எண்ணெய்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிஞ்சுக்கலாம். விநாயகர், இவருக்கு தேங்காய் எண்ணெய் சிறந்தது. திருமகள் முருகன், இவர்களுக்கு நெய் விளக்கு ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். குலதெய்வம் வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய் போன்ற 3 எண்ணெய்களையும் கலந்து தீபம் ஏற்றுவது சிறந்தது. பைரவர், நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவது பைரவருக்கு சிறந்தது. சக்தியின் வடிவங்கள் விளக்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய், பசு நெய் இவைகள் சக்தியின் ரூபங்களான அம்பிகைகளுக்கு இந்த எண்ணெய்களை உபயோகித்து விளக்கு ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ருத்ர தெய்வங்கள் இலுப்பை எண்ணெய், நாராயணன், இவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். விளக்குகளுக்கு என்னென்ன திரிகள் பயன்படுத்தலாம் என்பதை தெரிஞ்சுக்கலாம். தாமரை பூ தண்டின் திரி தண்டு பகுதியின் உட்கூடு நன்கு வெயிலில் காய வைத்து அதிலிருந்து உருவாக்கப்பட்ட திரியை விளக்கு வழிபாட்டிற்காக பயன்படுத்தினால் முன்வினை கர்ம பாவங்கள் நீங்கும். பிறவி தலை நீங்கி மறுபிறப்பற்ற வாழ்வு நிலைத்து நின்று வழிபடுவோர் வாழ்வை வளப்படுத்தும். பஞ்சு திரி பொதுவாக பருத்தியினால் திரித்து எடுக்கப்படுகின்ற திரி விளக்குகளுக்கு தீப திரியாக பயன்படுத்தப்படுகிறது. பிதுர்களால் ஏற்பட்ட சாபம், வம்சாவளி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சு திரி தீபமாகும். வெள்ளை துணி திரி தீபம் வெள்ளை துணியாக எடுத்து அதை திரியாக திரித்து பயன்படுத்துவதால் பலவித உத்தமமான பலன்களை பெற முடியும். அதிலும் வெள்ளை துணியை பன்னீரில் நனைய வைத்து பின்பு அதை காய வைத்து திரியாக திரித்து வைத்துக் கொண்டு பயன்படுத்துவது மகாலட்சுமிக்கு உகந்த முறையாகும். சிவப்பு வர்ண துணி திரி சிவப்பு துணியில் இருந்து திரிக்கப்பட்ட திரியானது விளக்கு எரிக்க தீப தரிசன வழிபாடு செய்ய பயன்படுத்தப்பட்டால் திருமண தடைகள் நீங்கும். மலட்டு தன்மை நீங்கி குழந்தை பிறக்கும் பேறு உண்டாகும். மஞ்சள் துணியால் ஆன திரி எதிலும் வெற்றி பெற விரும்பும் அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய திரி இதுவாகும். தேவியின் பூரண அருள் நமக்கு கிடைக்க இந்த திரி பயன்படுத்தப்படுகின்றது. மனிதனுக்கு ஏற்படும் வியாதிகள் தீரவும், செய்வினைகள் நீங்கவும், காற்று சேட்டைகள் நீங்கி நலம் பெறவும், எதிரி பயம் நீங்கவும், தம்பதிகள் ஒற்றுமை ஓங்கவும் இது மிகவும் பயன்படுத்தப்படும் திரி ஆகும். வாழைத்தண்டின் நாரினால் ஆன திரி வாழைத்தண்டினை நன்கு காய வைத்து அடித்து பஞ்சு போலாக்கி பின்பு அதனை திரியாக எடுத்து விளக்கு எரிக்க பயன்படுத்தலாம். இது முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம், தெய்வ காரியங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் மனசாந்தி, குடும்ப அமைதி, குழந்தை பேறு ஆகியவற்றை ஏற்படுத்தி தரக்கூடியது. வெள்ளெருக்கம் திரி வெள்ளெருக்கம் பட்டையை ஊற வைத்து பிறகு காய வைத்து அடித்து நாராக மாற்றி திரியாக திரித்து விளக்கிற்கு பயன்படுத்தினால் செல்வ செழிப்பு உண்டாகும். துஷ்ட ஆவிகளை
துன்பங்களால் பாதிக்கப்பட்டவர்களை அத்துன்பத்தில் இருந்து காப்பாற்ற வெள்ளெருக்கும் திரி தீபம் ஏற்றுவது நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். விளக்கின் முகங்களும் அவற்றின் பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு முகம் நினைத்த செயல்களில் வெற்றியை உண்டாக்கும், துன்பங்கள் நீங்கும், நன்மதிப்பு உண்டாகும். 2 முகம் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். 3 முகம் புத்திர தோஷம் நீங்கி மக்கட்பேறு உண்டாகும். 4 முகம் அனைத்து பீடைகளும் நீங்கும், அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். 5 முகம் எல்லா நன்மைகளும் கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும், குடும்ப ஒற்றுமை ஓங்கும், திருமண தடைகள் நீங்கும், புண்ணியம் பெருகும். விளக்கின் தீபம் நோக்கும் திசையும் அதன் பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். கிழக்கு திசை இந்திரனை போல் வாழ்வு உண்டாகும், அனைத்து துன்பங்களும் நீங்கும், குடும்பம் செழிப்புறும், பீடைகள் நீங்கும். மேற்கு திசை கடன் தொல்லைகளை நீக்கும், சனி தோஷம் கிரக தோஷம் முதலான அனைத்து வகை தோஷங்களும் நீங்கும், சகோதரர்களுக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும். வடக்கு திசை திருமண தடைகளை நீக்கும், சர்வ மங்களமும் உண்டாகும், செல்வம் பெருகும், கல்வி தடைகள் நீங்கும், சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். தெற்கு திசை மரண பயம் உண்டாகும், அதனால் தெற்கு திசை விளக்கு ஏற்றுவதற்கு உகந்த திசை அல்ல. முற்பிறவியில் செய்த பாவங்களை நீக்கும் தீபத்தை தெரிஞ்சுக்கலாம். வேதாரண்யம் கோயிலில் எலி ஒன்று விளக்கில் கிடந்த நெய்யை குடிப்பதற்காக வந்தபோது தவறுதலாக அதன் மூக்கு பட்டு அணைய இருந்த தீபம் தூண்டப்பெற்றது. அதன் பயனாக அந்த எலி மறுபிறவில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. கோயிலில் ஏற்றப்படும் தீபத்திற்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. நாம் முற்பிறவியில் அறியாமல் செய்த பாவங்கள் கூட கோயில் தீபம் ஏற்றுவதாலும் தீபத்தை தரிசிப்பதாலும் விலகிவிடும். அதனால் திரு கார்த்திகை அன்று கோயில்களில் தீபஸ்தம்பம், அணையா தீபம், லட்ச தீபம், கோடி தீபம் என்று பல விதங்களிலும் தீபங்களை ஏற்றி வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும். நமது முற்பிறவி பாவங்களையும் நீக்கிவிடும். எந்த நாளில் வாசலில் விளக்கு ஏற்றுவது ஐஸ்வர்யங்களை வீட்டிற்கு கொண்டு வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வாசலில் மாக்கோலம் இட்டு அதன் நடுவில் தீபத்தை ஏற்றி வைத்து சிறிது நேரம் கழித்து அந்த விளக்கை பூஜை அறையில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். இது மகாலட்சுமியை வீட்டிற்குள் கொண்டு வரும் என்பது நம்பிக்கை. விளக்குகளை சுத்தம் செய்யும் நாளுக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கண் நோய் குணம் அடையும், பார்வை பிரகாசம் அடையும். திங்கட்கிழமை மன சஞ்சலம் குழப்பம் நீங்கும், மன அமைதி, தீர்க்கமாக முடிவெடுக்கும் பண்பு வளர்தல் ஆகியவை உண்டாகும். வியாழன் குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும். சனிக்கிழமைகளில் வீட்டிலும் பயணத்திலும் பாதுகாப்பு ஏற்படும், இழந்த பொருட்கள் மறுபடியும் கிடைக்கும். இத்தனை சிறப்பு பெற்ற இத்திருவிளக்கினை முறையாக ஏற்றி இறைவனின் பரிபூரணமான அருளை பெற வாழ்த்துகிறோம். இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.